பிதுஷி ஹியர். இன்ஸ்டாகிராமில் வேலை பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து இது எப்படியாவது பாஸ் ஆன் பண்ணி இந்த ஃபீச்சரை கொண்டு வாங்கப்பா. 2 ஃபீச்சர். மொதல் ஃபீச்சர் வந்து எனக்கு வந்து சாரீஸ், ஜுவல்ஸ், ஆர்ட் இதெல்லாம் வந்து நான் வந்து கலெக்ஷன்ஸ், அதாவது சேவ்ஸில் போய் கலெக்ஷன்ஸில் போடுவேன், ஒரு ஃபோல்டரில் போடுவேன். ஈவன் ஆடியோஸ்லாம் பிடிச்ச ஆடியோஸ்லாம் சேவ் பண்ணி வைப்பேன். ஸோ அந்த மாதிரி சேவ் பண்ணுறதுல வந்து எனக்கு பிடிச்சது, இப்போ சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ நான் ஒரு சாரின்னே வச்சுக்கோம், அந்த சாரி கலெக்ஷனை போய் நான் அந்த ஃபோல்டருக்குள்ளே போனேன்னா ஐ வாண்ட் டு ஃபில்டர் பை ஜஸ்ட் ப்ளூ கலர்ஸ். ஸோ அது வந்து சில நேரத்தில் டேக்ல எதுலேயும் மென்ஷன் பண்ணாமல் இருக்கலாம், டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணாமல் இருக்கலாம். இன் தட் கேஸ் ஆல்சோ ஐ வுட் லைக் டு, இப்போ நான் ப்ளூன்னு கொடுத்தேன்னா அது ப்ளூ கலர்னு சம்வேர் த ஏ ஹேஸ் டு பி ஸ்மார்ட் இனஃப் டு புல் அவுட் ஒன்லி த ப்ளூ கண்டென்ட் ஐட்டம்ஸ். ப்ளூ சாரியாக இருக்கலாம், ப்ளூ பேக்ரவுண்டாக இருக்கலாம், சம்திங். 2வது ஃபீச்சர், இப்போ வந்து நான் ஓகே லெட் மீ டூ வித் சாரி இட் செல்ஃப். சாரியில் எப்படின்னா ஒரு ஃபோல்டரில் பல இன்ஸ்டாகிராம் பேஜஸ்லேருந்து நான் சேவ் பண்ணி வச்சுருப்பேன். ஆனால் இஃப் ஐ வாண்ட் டு கோ சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு பர்டிகுலர் பிராண்டோட சில்க் சாரி பிராண்டோட பேஜுக்குள்ளே போனேன்னா நான் என்ன சேவ் பண்ணியிருக்கேன், இந்த ஒரு 300 போஸ்டோ ரீல்ஸோ வச்சுருப்பாங்க. அந்த 300ல் வாட் ஐ ஹவ் சர்ன்ட் ஐ ஷுட் பி ஏபிள் டு புஷ் பட்டனில் ஒன்று பண்ணால் it has to either filter and show me what I have saved or liked, something like that, or இன்னொரு பேஜில் போய் ஃபில்டர் அவுட் பண்ணி காமிக்கலாம். அதை நான் ஸ்டில் ஏபிள் டு டூ சம் கைண்ட் ஆஃப் சார்ட்டிங் ஆர் சம்திங் ஐ ஷுட் பி ஏபிள் டு டூ. ஸோ ஏற்கனவே நான் சேவ் பண்ணதை போய் ஐ ஷுட் பி ஏபிள் டு ஃபில்டர் அவுட் அண்ட் see இன் அதர்ஸ் பேஜ் ஆல்சோ. குட், ரைட்? இது உங்களுக்கும் பிடிக்கும்ல இந்த மாதிரி ஒன்று வந்தா, ரைட்? நல்ல ஐடியால இந்த 2 ஃபீச்சரை எப்படியாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கப்பா. நான் வந்து 4000 5000 சேவ் வச்சிருந்தேன்னா நான் எப்படி போய் கண்டுபிடிப்பேன்?